ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லதா ஃப்ரம் பேக்கர்ஸ் கிவ் பேக்கிங் அண்ட் குக்கிங் கிளாஸஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான திங்ஸ் நமக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ். ஓகேங்களா? ஸோ மெஷரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க பேக்கிங்க்கும் குக்கிங்க்கும். அதனால் இது ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக இது உங்களுடைய பேசிக் திங்ஸில் இது கண்டிப்பாக இருக்கணும். இது நான் ஸ்டீலில் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக வேணும்னா நீங்கள் பிளாஸ்டிக்லேயும் வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கப்புடைய மெஷர்மெண்ட் 250 ml வரும். ஓகேங்களா? மார்க்கெட்டில் 200 ml கூட இருக்குது. ஸோ அதனால் பார்த்து இது 200 ml 250 ml கப்ஸுடைய மெஷர்மெண்ட்டான்றதை பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஒரு கப்புடைய மெஷர்மெண்ட் 250 ml இருக்கணும். முன்னாடி 2 years பேக் 3 years பேக்கில் 200 ml கப்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே 250 ml தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்கும்போது அந்த மெஷர்மெண்ட்டை செக் பண்ணி கரெக்டாக வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஸ்டீல் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம், பிளாஸ்டிக் வேணுனாலும் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிச்சன் ஸ்கேல். ஓகேங்களா? இப்போ நம்ம கிராம்ஸ் கணக்கில் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா நம்ம கிச்சன் ஸ்கேல் தான் யூஸ் பண்ணோம். மெஷரிங் கப்ஸ் ml இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் சம்டைம்ஸ் 1 cup 2 cupனா ஈஸியாக எடுத்துக்கலாம். பட் கிராம்ஸ் கணக்கு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிச்சன் ஸ்கேல் தான் வேணும். ஸோ நமக்கு பேக்கிங் அண்ட் குக்கிங்க்கு மெஷரிங் கப், மெஷரிங் ஸ்பூன் அண்ட் கிச்சன் ஸ்கேல் இது மூணும் மஸ்ட்டு. இது கம்பல்சரி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மிக்சிங் பவுல். ஓகேங்களா? நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கம்பல்சரி ஒரு மிக்சிங் பவுல் வச்சுக்கோங்க. இது நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். பட் மைக்ரோவேவ் சேஃப் தான், ஃப்ரீசர் சேஃப் தான். ஸோ இது மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை ஸ்டீல்லையும் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது உங்கள் கம்ஃபர்டபுள். கிளாஸில் கூட வாங்கிக்கலாம், உங்கள் கம்ஃபர்டபுள் பொறுத்து தான். ரெண்டாவது சீவர்னால் நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் சீவ் பண்ணணும், ஜலிக்கணும். ஓகேங்களா? அதுக்கும் சீவர் வேணும். நம்ம கேக் பேட்டர் எல்லாம் ரெடி பண்ணோன்னா கம்பல்சரி சீவர் வேணும். ஸோ இது கண்டிப்பாக இதுவும் நீங்கள் ஒன்று வாங்கிக்கணும். ஸோ மிக்சிங் பவுலும் இம்பார்ட்டண்ட்டு, சீவர் இம்பார்ட்டன்ட். ஸோ வீட்டில் இருக்க மிக்சிங் பவுல்லே நம்ம பண்ணலாமானா பண்ணலாம். பட் கொஞ்சம் நீங்கள் இது ஒன்றாவது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் பீட்டர். ஓகேங்களா? எலக்ட்ரிக் பீட்டர் நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா நிறைய விஷயங்களுக்கு யூஸ் ஆகும். மெயினாக கேக் பேக்கிங்கில் பேட்டர் பீட் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ராஸ்டிங்க்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே எலக்ட்ரிக் பீட்டர் ரொம்ப மஸ்ட்டு. பேட்டருக்கு கூட நம்ம ஹேண்ட் விஸ்கர் வச்சு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனால் ஃப்ராஸ்டிங்க்கு கம்பல்சரி நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் வேணும். நம்ம கையிலேயே ரொம்ப நேரம் பண்ணாலும் அந்த ஸ்டிஃப் பீக் வராது, எனர்ஜியும் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வாங்கும்போது கம்பல்சரி 250 வாட்ஸ்க்கு மேலே வாங்குங்க. அதுக்கு கம்மியாக வாங்கினீங்கன்னா நம்ம சீக்கிரம் மோட்டர் சூடாயிடும், விப்பிங் க்ரீம் சரியாக வீப் ஆகாது. ஓகேங்களா? அதனால் எப்போவுமே நீங்கள் வாங்கும்போது 250 வாட்ஸ் ப்ளஸ்ஸே வாங்குங்க. காசு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 150 வாட்ஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ராஸ்டிங் எல்லாம் ஒரு தடவைக்கு மேலே நீங்கள் செகண்ட் டைம் உடனே யூஸ் பண்ணவே முடியாதுங்க. அது உங்களுக்கு விப்பாகாது க்ரீம். ஓகேங்களா? இது ஹேண்ட் விஸ்க் நான் சொன்ன மாதிரி. இது நீங்கள் ஒரு பேட்டர் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்கேஸ் எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, வெறும் கேக் ஸ்பாஞ்ச் மட்டும் பண்ணுறோன்னா கண்டிப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் எலக்ட்ரிக் பீட்டர் இருக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா ஃப்ராஸ்டிங்க்கு அது வேணும். பேட்டருக்கு இல்லைனாலும் ஃப்ராஸ்டிங்க்கு கம்பல்சரி இந்த எலக்ட்ரிக் பீட்டர். நெக்ஸ்ட்டு சிலிக்கான் ஸ்பேச்சுலா. சிலிக்கான் ஸ்பேச்சுலாவில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, ஸ்மால், மீடியம் அண்ட் பிக் இருக்குது. இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி இந்த பேட்டர்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு, நல்லா க்ளீனாக எடுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் சிலிக்கான் ஸ்பேச்சுலா நம்ம கம்பல்சரி வேணும். இது வெறும் இதுக்கு மட்டும் இல்லை, நம்ம குக் பண்ணும்போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு வுட்டன் ஸ்பூன்லையோ ஸ்டீல் ஸ்பூன்லையோ எடுத்தால் அவ்வளோ க்ளீனாக வராது. பட் சிலிக்கான் ஸ்பேச்சுலாவில் எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். அதே மாதிரி நீங்கள் சிலிக்கான் ஸ்பேச்சுலா வாங்கும்போது ஃபுல்லாக அந்த சிலிக்கான்லேயே அப்படியே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி வாங்குங்க. இந்த வுட் ஹேண்டில் இல்லைன்னா அக்ரிலிக் ஹேண்டில் வச்சு இருக்கும், அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா சீக்கிரத்தில் உடஞ்சிரும். ஓகேங்களா? அதே மாதிரி உங்களுக்கு வாங்க கஷ்டமாக இருந்தால் இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஸ்பேச்சுலாவே, அதாவது 3 ஸ்பேச்சுலா வாங்க முடியலன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ் ஸ்பேச்சுலாவே வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல் இதுவாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? மோல்டட் ஸ்பேச்சுலா. சின்ன ஸ்பேச்சுலா வாங்கினீங்கன்னா சின்ன மூடி இருக்கும்போது நம்ம இந்த அமுல் மிட்டாய் மெட்டில் சின்ன இதுதானே கப்பை உள்ளே விட்டு நம்ம க்ளீனாக வலிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கேக் டீன். ஓகேங்களா? நம்ம கேக் டீன்னா இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும், இன்க்ரீடியன்ட்ஸ் மெஷர் பண்ணுறதுலேருந்து, மிக்சிங் பவுல் போடுறதுலேருந்து, சீவ் பண்ணி அந்த பேட்டர் ரெடி பண்ணுற வரைக்கும் என்னென்ன தேவைன்றதை பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு கேக் டீனில் நம்ம போடணும். ஸோ அதுக்கான டீன் தான் இது. அலுமினியம் இருக்குது. எப்போவுமே அலுமினியத்துலேயே வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. இதில் 3 செட் இருக்குது. 6 inch, 7 inch அண்ட் 8 inch. உங்களுக்கு நீங்கள் ரொம்ப பிகினர்ஸ், நீங்கள் இப்போ தான் பிகினர்ஸ், இப்போ தான் கேக்கே பண்ண ஆரம்பிக்கிறேன், எனக்கு தெரியலன்றவங்க இந்த 6 inch டின்னே வாங்கிக்கோங்க. இதுவே உங்களுக்கு போதும்.
போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? இந்த 6 இன்ச்சில் நீங்கள் ஆஃப் டு 1 kg கேக் வந்து பேக் பண்ணலாம். 7 இன்ச்சில் வந்து அப் டு 1.5 kg அண்ட் 8 இன்ச்சில் அப் டு 2 kg வரைக்கும் நம்ம கேக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. செட்டாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் 6 இன்ச் ஒன்று போதும்னா 6 இன்ச் டின்னே வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி ரவுண்டு டின்லேயே வந்து கேக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்கொயரு, ரெக்டாங்கிள், டைமண்ட், ஹார்ட் ஷேப்பு இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது, வாங்கிட்டு நீங்கள் அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ கேக் டின் பற்றி பார்ப்போம். இப்போ கேக் பேட்டர் வந்து நம்ம இதில் போடுறோம். இதில் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன வேணும்னா அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைனிங் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதுதான் பார்ச்மெண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. பட்டர் பேப்பர்னு இருக்கும். இது ஒரு ரோல் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வேணும்போது நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்ச்மெண்ட் பேப்பரும் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது தான். வெறும் கேக் பேக்கிங், நம்ம குக்கீஸ் பண்ணுறோம், ப்ரௌனிஸ் பண்ணுறோன்னா எல்லாத்துக்குமே இந்த பார்ச்மெண்ட் பேப்பர் தேவைப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இப்போது குக்கீஸ் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட் வச்சு நீங்கள் கட் பண்ணி அந்த ட்ரேயில் வச்சு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அகைன் செகண்ட் இது பண்ணும்போது சேம் இதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒயரிங் ரேக். இந்த ஒயரிங் ரேக்னு சொல்லுவாங்க, கூலிங் ரேக்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக நம்ம OTG வாங்கும்போதே கொடுப்பாங்க, அது உள்ளேயே இருக்கும். ஸோ இல்லாதவங்க இதை வாங்கிக்கோங்க. இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேக்கெல்லாம் வந்து இப்போது கேக் ஸ்பாஞ்செல்லாம் பண்ணுறோம்ல, பண்ண உடனே என்ன பண்ணுவோம்னா நம்ம அது கூல் டவுன் ஆனோடனே அதை வந்து அன்மோல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம இதை எடுத்து இந்த மாதிரி ஒயரிங் ரேக்கில் எடுத்து வச்சோன்னா அந்த கேக்குக்கு 4 பக்கமும் வந்து சுற்றிர வந்து ஏர் வரும். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்னா அது வந்து ஈஸியாக கூல் டவுன் ஆகும். அப்படி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இல்லாமல் ஒரு கேக் டீனை வந்து ஒயரிங் ரேக் இல்லாமல் நான் ஏதோ ஒரு பாத்திரமோ இல்லை இன்னொரு கேக் டீனில் இது மேலே வச்சு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேக் கீழே என்ன ஆகும்னா அது அப்படியே அந்த சூடில் ஈரமாகிடும். ஈரமாகும்போது நீங்கள் அந்த கேக் இடும்போது கீழே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு வந்துடும். ஓகேங்களா? சம்டைம்ஸ் கேக்கே வந்து பாதியாக வந்துடும். அதனால் எப்போவுமே ஒயரிங் ரேக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப பேசிக்காக முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அப்புறம் அந்த சூட்டில் வந்து ஒன்று பிசுன்னு ஆகிடும், இல்லைன்னா பாதியாக வந்துடுச்சுன்னா நம்ம பண்ண கேக்கே வேஸ்ட்டாக போயிடும். அதனால் ஒயரிங் ரேக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மல் ஓவன் வச்சுருந்தா கூட அதில் கூட ஒயரிங் ரேக் இப்போ ரவுண்டாக கொடுக்குறாங்க ஸ்டாண்ட் வச்சு, அது இருந்தால் கூட போதும், நீங்கள் அதுவுமே யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கு கூலிங் ரேக்கில் வச்சு கேக்கு இதுவானதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்லைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வேணும்? நைஃப் வேணும். ஸோ நான் 2 நைஃப் வச்சுருக்கேன். இது வந்து கேக் நைஃபு. இந்த ஓரம் பார்த்தீங்கன்னா சொரன்னு இருக்கும். ஓகேங்களா? இது கேக் நைஃப். இது வந்து பிரெட் நைஃப் சொல்லுவாங்க, சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தில் எது பெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பிரெட் நைஃப் தான் பெட்டர்னு சொல்வேன். ஏன்னா வந்து அந்த சொரப்பாக இருக்கிறதுல நீங்கள் கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த ஓரத்தில் ஹார்டாக இருக்கும்போதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே கேக் வந்து உடஞ்சிடும். ஓகேங்களா? பட் அந்த பிரெட் நைஃப் வந்து ஸ்மூத்தாக உங்களுக்கு கட் ஆகும். ஓகே, அதுவும் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் அந்த நைஃபை விட இந்த நைஃபே நீங்கள் யூஸ் பண்ணுறது தான் பெட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்டீல் ஸ்பேச்சுலா. ஓகே, ஸ்டீல் ஸ்பேச்சுலானா என்னென்னா நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ கேக் ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம். ஸோ ஃப்ராஸ்டிங்க்கு இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வேணும். ஒன்று வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், இன்னொன்று ஆங்குலர் ஸ்பேச்சுலா அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்கி இப்படி போகுது இல்லையா, அது ஆங்குலர், இது ஸ்ட்ரெயிட் ஸ்பேச்சுலா. ஸோ ஒரு ஆங்குலர் பெஸ்ட்டாக ஸ்ட்ரெயிட் பெஸ்ட்டானா ஸ்ட்ரெயிட் ஸ்பேச்சுலா வாங்கிப்போங்க. நான் எதுக்காக இதை ரெண்டு காட்டுறேன்னா நீங்கள் அங்கே போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கடையிலன்றதுக்காக தான் காட்டுறேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கேக் ஸ்க்ராப்பர். ஓகேங்களா? பிளாஸ்டிக்லேயே கிடைக்கும், செட்டாக கிடைக்கும். இந்த மாதிரி வந்து லைனர் போடுறதுக்கான டிசைன்ஸ் இருக்கும், அப்புறம் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு ஒரு இது இருக்கும், அப்புறம் இந்த கர்வ்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு ஸ்க்ராப்பர் இருக்குது. இது 3 சேர்ந்து தான் வந்து உங்களுக்கு செட்டாக கிடைக்கும். ஸோ நீங்கள் இதுவுமே வந்து ஒரு செட்டு வாங்கிக்கலாம். இன்னொன்று ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று வந்து கேக் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் கடையில் கேட்டிங்கன்னா கேக் கார்டு அப்படின்னு கேட்டிங்கனாலே ஒரு செட் கொடுப்பாங்க. இதிலே வந்து கர்வ் பண்ணுறது, லைன் பண்ணுறது எல்லாமே, இதில் டிசைன்ஸ் பண்ணுறதுக்குலேருந்து எல்லாமே ஒரு செட்டாக 50 rupees to 60 rupees இருக்கும். பிகினராக இருக்கும்போது உங்களுக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவே நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இது வாங்கலை, இல்லை கேக் கார்டு இல்லை அப்படின்னா நம்ம பழைய ஃபைல்லேருந்து கூட இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நம்ம இந்த சீட்டு கட் இருக்குல்ல, அந்த சீட்டு கார்டு கூட யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் கன்வீனியன்ட்டு தான். பட் பிகினர்ஸாக இருக்கும்போது இதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக உங்களுக்கு இருக்கும். நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணி கேக் கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? டிசைனிங் பண்ணுவோம். டிசைனிங்க்கு 2 விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பைப்பிங் பேக்கும் நாசில்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது வந்து பைப்பிங் பேக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ பைப்பிங் பேக். ஓகேங்களா? இது வந்து 1 டைம் யூஸ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுடலாம். ரீயூசபிள் பைப்பிங் பேக்கும் இருக்குது. பட் என்னென்னா நீங்கள் ஒரு டைம் கலர் மாற்றும் போது அதை மாற்றி திரும்ப போடணும். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ தான். இதுக்குள்ளே நம்ம நாசில்ஸ் போட்டு க்ரீம் போட்டுட்டு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து
தூக்கி போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ ரீயூசபிள் வாங்கினீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம ஒரு தடவை கலர் மாற்றும் போது நீங்கள் அதை வாஷ் பண்ணி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு தூக்கி போட்டுட்டு இன்னொரு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் ஸ்மால், மீடியம், பிக் இருக்குது. மீடியம் சைஸே வந்து ஒரு பிகினர்ஸுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாசில்ஸு. நான் இப்போ ஒரு பேசிக்கான நாசில்ஸ் பற்றி தான் சொல்கிறேன். இது வந்து ஸ்டார் நாசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு 5 இது தான் இருக்கும். இது வந்து ஷெல் நாசில். ஓகே, ஸ்டார் நாசில், ஷெல் நாசில், இது பேஸ்கெட் நாசில். பேஸ்கெட் நாசில்ன்றது இந்த ஒரு பக்கம் கோடு இருக்கும், இன்னொரு பக்கம் பிளெயினாக இருக்கும். ஓகேங்களா? இது பேர் பேஸ்கெட் நாசில். இது பேர் பெட்டல் நாசில்னு சொல்லுவாங்க. பெட்டல் நாசில்னால் வந்து நமக்கு இந்த ரோஸ் ஃப்ளாரு அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது ரைட்டிங் நாசில், நம்ம ஹாப்பி பர்த்டே அதெல்லாம் எழுதுகிறோம் இல்லையா, ஆல்ஃபபெட், அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து லீஃப் நாசில். ஓகேங்களா? லீஃப் நாசில்னால் லீவ்ஸ் மாதிரி வரையிறது. ஸோ இந்த நாசில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிகினர்ஸாக இருக்கும்போது இந்த 6 நாசிலே உங்களுக்கு போதுமானது. இதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே நீங்கள் என்ன மாதிரி நாசில்ஸ் வாங்கினாலும் ஈஸியாக போட்டுவிடுவீங்க. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு இந்த 6 நாசிலில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ்டு நாசில் வாங்கிக்கோங்க. ஏன்னா நாசிலில் எக்கச்சக்க டிசைன் இருக்குது. என்னதுன்னா கேக் டர்னபிள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கேக் பேக்கிங்க்கு. நம்ம வந்து கேக்கு வச்சு ஃப்ராஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த டர்னபிள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த மாதிரி டர்னபிளே வாங்கிக்கோங்க. இது வந்து 750 ருபீஸ் தான். பிளாஸ்டிக்லலாம் இருக்குது, பட் பிளாஸ்டிக்கை விட இது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிகினர்ஸ்க்குமே இதில் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பிளாஸ்டிக்னால் அது ரொம்ப ஸ்பீடாகவும் சுற்றாது. ஒரு மீடியம் ஸ்பீட் கூட வராது. சம்டைம்ஸ் அதில் இருக்க பால்ஸ் போயிடும். அது சீக்கிரத்தில் வந்து உடஞ்சிரும் அது. ஸோ எப்போவுமே ஒரு பிகினர்ஸாக இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ஒரு கேக் டர்னபிள் ஸ்டாண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் பிளாஸ்டிக் தான் வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா வேஸ்ட்டு தான் ஆகும். அது 200 ருபீஸ், 250 ருபீஸ். நீங்கள் இது கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி கேக் டர்னபிள் வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ ஸ்பீடாக நமக்கு சுற்றினாலும் அழகாக சுற்றும். ஒரு கேக் பேக்கிங் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி திங்ஸ் வேணுன்றது நான் உங்களுக்கு கிளியராக ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில இதில் ஆப்ஷனலும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது அதில் கம்ஃபர்டபுளாக இருக்கோ வாங்கிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கை.